கட்டு கட்டு கடறிட கட்டு முட்டு முட்டு விழிகள் பிடுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூப்பது சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவு தணலரி 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 தணலதுவாக விடுவிடு வேலை வெறுந்தது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனித்தோட தேடும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடுத்து இறங்கும் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்க சகாக்களே, நாம் அனைவரும் முதலில் இங்கிருந்து தப்பிக்கும் வழியை பார்ப்போம். குடைச்சல் சிலந்தி குடல்வி பிளவு படத்தோட வாழை கடுவன் கடுவன் கை கால் சிலந்தி குத்து அரணி பருவரையாகும் பயப்படாதீங்கக்கா, ரத்த காட்டேரிங்க போயிருச்சுங்க. படிக்கிறப்பவும் படத்துல பார்த்த போதும் இருந்த தைரியம் அத நேர்ல பார்த்த போதும் இல்ல முசா. அப்படியே ஆடி போயிட்டேன். நீ மட்டும் இல்லனா என் கதை முடிஞ்சு போயிருக்கோம். அதுங்க எப்படியும் உங்களை தாக்க வரும்னு எனக்கு தோணுச்சு. அதான் இப்படி ஒரு ஏற்பாட செஞ்சேன். ஆமா, இந்த சாமி பாட்டை எப்படி போட்ட மூசா? மந்திரங்களும் ஸ்லோகங்களும் சொல்றப்போ ஒரு தெய்வீக ஒளி அலை உருவாகும். அந்த அலைகளுக்கு துர்சக்திகளை துரத்தி அடிக்கிற சக்தி இருக்குதுன்னு தாராக்கா கொடுத்த புக்குல போட்டிருந்துச்சு. அதுதான் நான் சாமி பாட்டை பிரயோகிச்சு பார்த்தேன். பரவாயில்ல, நல்ல பலனை தான் கொடுத்துருக்கு. எப்படியோ பேய் பிசாசுகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்த எனக்கு உங்க மூலமா ரத்த காட்டேரிகளை சந்திக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் மூசா. ஆமா, பிரகாஷம் அதுங்கள மாதிரியே அலறணும். இவரோட மனித ரத்தம் ரத்த காட்டேரிகளோட ரத்தமா மாற தொடங்கி இருக்கு. அதோட பாதிப்புல தான் இவரும் அவங்கள போலவே கத்தனாரு. நம்ம சிகிச்சையோட வேகம் போதாது, இன்னும் துரிதப்படுத்தணும். அப்பதான் பிரகாஷ் அண்ணனை காப்பாற்ற முடியும். பொடிப்பயல் என்று நான் தப்பு கணக்கு போட்டு விட்டேன். நாம் நால்வரும் ஒன்றாக சென்ற போதும் நம்மிடம் தந்திரமாக செயல்பட்டு நம்மை ஸ்தம்பிக்கக்கூடிய மந்திரங்களை ஒலிக்கச் செய்து நம்மிலேயே நிலைகுலைய செய்து விட்டான். துர்முகி, துர்முகி, நமது இசையை ஒலிக்கச் செய். சற்று நேரத்தில் நாம் சகஜ நிலைக்கு வந்து விடுவோம். என்னங்க நீங்க காலையில இருந்து சாப்பிடாம தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கோட்டையை பிடிச்சு கொடியேத்தவா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கோட்டை விட்ட மானம் மரியாதையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். கொண்டுவான்னு சொல்ல போய் அதை கொன்றுவான்னு அர்த்தப்படுத்திட்டு போனானுங்களே, அந்த பாண்டிய மன்னன் கதை ஆயிடுச்சு. என் கதை உன் தம்பி என் தம்பி பசங்களை எவ்வளவு கேவலமா நடந்திருக்கானுங்க. அவனுங்க மனுஷ ஜென்மமா அவனுங்க. அவனுங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே நம்ம உடம்புல ஓடுது. அவனுங்க செயலை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. சங்கரா, நீ எதுக்காக வருத்தப்படுற? உன்னை பெத்ததுக்காக நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். உன் தம்பிகளை பெத்ததுக்காக வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன்டா. இல்ல அத்தை, என் வயித்துல இப்படி ஒரு பொண்ணை சுமக்க போய்த்தானே இவ்வளவு அசிங்கமும் நடந்திருக்கு. இதுக்காக நான் தான் வெக்கப்படணும், வேதனைப்படணும். பழி வந்து சேர்ந்த பிறகு பச்சாதாபப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அது நடந்து முடிகிற வரைக்கும் என்னை யாரும் என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. நடக்கிறத நின்னு வேடிக்கை பாருங்க. ஹலோ, யாரு? யாரு? சுந்தரமா? அண்ணே, நீங்களாண்ணே? நான் தான். நல்லா இருக்கியா? அண்ணே, நான் நல்லா இருக்கேண்ணே. வீட்டில் நீங்க அண்ணி அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்காங்க. அண்ணே, அந்த கயல்விழி. என்னப்பா கயல்விழி பத்தி 24 மணி நேரம் நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு? ஆமாண்ணே. இருக்காதா பின்ன? பண்ணுன காரியம் அப்படியாச்சே. என்னண்ணே சொல்றீங்க? கயல்விழி பண்ணன காரியம் அப்படியாச்சுன்னு சொல்றேன்.
சரிப்பா, கயல்விழிக்கு ஒரு வழியா முடிவு கட்டியாச்சு. நீ உடனே புறப்பட்டு ஊருக்கு வா. அப்படியாண்ணே? சரிண்ணே, நான் உடனே கிளம்பி வந்துடுறேண்ணே. வா. டேய் சங்கரா, இப்ப இருக்கிற நிலைமையில ஏன்டா அவனை வர சொல்ற? விளக்கம் கேட்காத, நடக்கிறது நின்னு வேடிக்கை பாரு. ஹலோ ஹலோ, ரவி மாப்பிள்ளையா? ஆமாம் மாமா. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அத்தை அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மாமா, அந்த கயல்விழி அவ விஷயமா தான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணேன். இங்க ஒரு பூஜை பண்ண வேண்டியிருக்கு, நீ உடனே புறப்பட்டு வா. என்ன இது? சரி மாமா, நான் புறப்பட்டு வரேன். சாரதா, இந்த வீட்ல என்ன நடக்க போதோ தெரியலையே, பயமா இருக்குமா? டேய் மச்சான் ரவி, இந்த பிரகாஷ் பையனுக்கு என்னடா ஆச்சு? ஒரு வாரமா ஆளே காணோம். மச்சான், ஊர்ல ஏதோ ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னா, விஷயம் வெளியே தெரிஞ்சு போய் ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். ஓ அப்படியா? மூர்த்தி, அவன் செல்லு கடிச்சு என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிடா. நம்ம நண்பன் ஒருத்தன் ஒரு வாரமா ஆளையே காணோம், கொஞ்சமாவது அக்கறை வேணாம். டேய் மச்சான், பையன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். டேய் ரவி, அவன் வீட்டு நம்பருக்கு போடு. டேய், அவன் வீட்டுக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்க போறான்டா. நாம விஷயம் தெரியாம போன் போட போய் அவனை போட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடாது? டேய், நண்பர்கள் செய்யற சில முக்கியமான வேலையில ஒண்ணு போட்டு கொடுக்கறதான். அதனால தைரியமா வீட்டுக்கு போன் போடு. ஹலோ ஹலோ, நான் பிரகாஷோட ஃப்ரெண்டு பேசுறேன். அவனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் பிரகாஷோட அப்பா தான் பேசுறேன். அங்கிள், என்னாச்சு அவனுக்கு? ஒரு வாரமா காலேஜுக்கே வரல. திடீர்னு அவனுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சுப்பா. அப்படியா? என்ன உடம்புக்கு? காய்ச்சல், அதோட நல்ல சளி பிடிச்சிருக்கு. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப பரவாயில்லையா அங்கிள்? தேவலாம்பா, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டான். ஏன் இப்படி பண்ணா? நான் பிரகாஷ் கிட்ட சொல்றேன் தம்பி. சரி அங்கிள், ஒரு லீவ் லெட்டர் எழுதி டாக்டர் சர்டிபிகேட்டோட வைங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். ரவி ஃபோன் பண்ணதா சொல்லுங்க அங்கிள். சரிப்பா, ரொம்ப நன்றி, சந்தோஷம். டேய் மச்சான், பிரகாஷ்க்கு உடம்பு சரியில்லையா? காய்ச்சல்ல படுத்திருக்கானா? போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. சரிடா மச்சான், நாளைக்கே போய் பார்த்துடலாம். வியாபாரம் பண்றேன்னு சந்தைக்கு போனதுல இருந்து புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டில் தங்குறதே இல்லை. புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு சுத்திட்டே திரியுறாங்க. வீட்டு வேலையெல்லாம் நானே செய்ய வேண்டியிருக்கு. எல்லாம் என் புருஷன் கொடுக்குற இடம். இது யாரு? நாயை கொண்டாந்துருக்காங்களோ பூனையை கொண்டாந்துருக்காங்களோ தெரியலையே. என்னம்மா? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அது தெரியுது. ஆமா, உனக்கும் நான் பாட்டியா? எனக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சு? ஒன்னும் அம்மான்னு கூப்பிடு, இல்ல ஆண்டின்னு கூப்பிடு, இல்ல அடியா ஆயிஷான்னு கூப்பிடு. அதென்ன அசிங்கமா பாட்டின்னுட்டு சொல்லு. உன் உடம்புக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. எங்க அம்மாவுக்கு தான் மூட்டு வலி, அதான் தைலம் வாங்கிட்டு வர சொன்னாங்க.
அவளை பார்த்தா மருந்து வாங்க வந்தவ மாதிரி தெரியலையே. இந்தாம்மா மூட்டு வலி தைலம். வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? என் மகனும் மருமகளும் சந்தைக்கு போயிருக்காங்க. என் பேரன் விளையாட போயிருக்கான். என் புருஷன் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். நல்லா கேட்டுக்க, இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். நில்லுமா, நீ மட்டும்தான் இருக்கேன்னு அக்கறையா கேட்டியே, பேசாம போற? ஆமா, வியாதி உங்க அம்மாவுக்கு மட்டும்தானா? உனக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இருக்கே, பார்த்தாலே தெரியுதே. இவ்வளவு முத்த விட்டுருக்க. உனக்கு வந்திருக்கிறது சாதாரணமான வியாதி இல்ல, பொல்லாதது. ராத்திரியும் பகலும் படுத்தி எடுத்திருக்குமே. என்ன முழிக்கிற? உன் வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்ற வியாதி தான் இது. அதாம்மா காதல் வியாதி. நான் எவ்வளவு பேரை பார்த்தவ, என்கிட்டயே மறைக்கிறிய. அன்னைக்கு வீட்டு வரைக்கும் வந்தவ பேசாம போயிட்ட. இப்பவும் நீ மருந்து வாங்க வரல, பிரகாச பாக்குறதுக்கு தானே வந்திருக்க. அவரு எதுக்காக இங்க தங்கி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். உடம்பும் சரியில்லைல்ல, அதான் மருந்து சாப்பிட வந்திருக்கான். இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். உடம்பு சரியாகிறதுக்கு மருந்து கொடுத்தீங்க. அவர் மனசு சரியாகிறதுக்கு மருந்து இருக்கா? மனசு சரியாகிறதுக்கு மருந்தா? என்ன சொல்ற? அவரு முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல, பழகிறது இல்ல. அவர் மனசுல வேற யாரும் இருக்காங்கம்மா. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே சக்கடத்தி வந்துட்டாளா? அவ யாரவ? டவுன்ல இருந்து வந்து உங்க வீட்ல தங்கி இருக்காங்கல்ல, அவங்கதான். அட, நம்ம தாரா? அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, தச புசன் இங்கிலீஷ்ல நிறைய பேசுறாங்க. அதனால அவங்க தான் அவருக்கு பொருத்தமா இருப்பாங்க. நான் வரேம்மா. இந்தாம்மா நில்லுமா. என்னடி இவ விவரம் கட்டவளா இருக்காளே? தாரா பேய காதலிக்கிறா. தாராவும் பிரகாசும் ஒன்னா பழகிறத பார்த்து இவ சந்தேகப்படுறா. முதல்ல அந்த சந்தேகத்தை போக்கணும். காதல் வியாதிக்கு தான் மருந்து கேட்காம இருந்தாங்க, இப்ப அதுக்கும் மருந்து கேட்க வந்துட்டாங்களே. என் மனசுல இருக்கிற மாதிரி என் பொண்டாட்டி சிங்காரி பேரை கையில அழுத்தமா குத்துமா? தஞ்சாவூர் கல்வெட்டே அழிஞ்சாலும் அழியும், இந்த பச்சையமா கை வச்சு குத்துற பச்சை மட்டும் கட்ட காடு போய் சேர்ற வரைக்கும் அழியவே அழியாதுப்பா. கவலைப்படாத. சரி. என்ன பண்றாங்க இங்க உட்காந்துக்கிட்டு? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து? போங்க படிங்க படிங்க போங்க. எங்களுக்கு பச்சை குத்து சொல்லுங்க. ஆமா தாத்தா, எங்களுக்கு பச்சை குத்தி விட சொல்லுங்க தாத்தா. பச்சையா? டேய், படிக்கிற வயசுல சின்ன பசங்க பச்சை குத்தி கூடாரா? நல்லா எடுத்து சொல்லுங்க. வந்ததுல இருந்து பச்சை குத்த சொல்லி என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. டேய் பிள்ளைங்களா, பச்சை குத்திக்கிறதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். உங்களுக்கு அதெல்லாம் வேணாடா. ஒண்ணு படிங்க, இல்லைன்னா விளையாட போங்க. சரி சரி, இரு இரு இரு. இப்போ உங்க எல்லாருக்கும் பச்சை குத்திக்கணும், அவ்வளவுதானே? ஏன்டா காட்டு கத்து கத்துறீங்க? வாங்க. அப்பா, இப்ப அவசியம் நீங்க பச்சை குத்திக்கிட்டே தீரணுமா? சரி, யார் யாருக்கு என்ன படம் பிடிக்கும்? சரி, சட்டையெல்லாம் அவங்கடா. எல்லாரும் கையை நீட்டி கண்ண முடிங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது.
எங்க இப்ப கண்ணை திறந்து பாருங்க. டேய் படம் மறைஞ்சிருச்சு அதுக்குள்ளேயே. ஐயோ ஐயோ படம் மறைஞ்சிருச்சு. என்னடா இப்படி பண்ணீங்க? பசங்களா, மேஜிக்ல பண்றது எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஏதோ சின்ன பசங்க ஆசைப்பட்டீங்களேன்னு மேஜிக்ல கொண்டாந்த, அதோட டைம் முடிஞ்சு போச்சு. நீங்களும் போங்க போங்க, போய் படிங்க, போங்க போங்க போங்க. அப்போ நமக்கு மேஜிக் தெரியும்னு சொன்னாலும் சொன்னோம், தொல்லை தாங்கவே முடியலப்பா. மாப்பிள இப்பதான் எனக்கு பழைய நிம்மதி திரும்பி இருக்கு மாப்பிள. அவசரப்படாதீங்க மாமா, இன்னும் ஏதோ ஒரு பூஜை பாக்கி இருக்குதான். மாமா ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஒரு பூஜை தானே மாப்பிள, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா. வாங்கப்பா. என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ சௌக்கியமா இருக்கேன். வாங்க தம்பி, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்னது ரெண்டு பேருக்கும் குரல்ல இருக்கிற சந்தோஷம் முகத்துல காணோம்? அது ஒண்ணு இல்ல தம்பி, கடைசி பூஜை அதை ஒழுங்கா முடிக்கணுமேங்கிற கவலை இல்ல சாரதா? ஆமாங்க. அக்கா, இத்தனை காலம் கழிச்சு கைல்விழி அடங்கி இருக்கிறா. இந்த பூஜையும் நல்லபடியா முடியும். இனிமே நமக்கு நல்ல காலம் தாக்கா, கவலைப்படாத. அது என்ன பூஜைனா என்கிட்ட சொல்லவே இல்லை. அது கயல்விழி இறந்த இடத்துல ஒரு பரிகார பூஜை நடத்தி தீட்டு கழிக்கணும். அதான். அந்த பாழடைஞ்ச வீட்லயா? ஆமாப்பா. எங்க இருந்தானே செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும். மாப்பிள்ளன்னா மாப்பிள்ள தான், எப்படி சரியா புரிஞ்சுக்கிட்டாரு பத்தியா? நீ இருக்கிய. சரி சரி, சீக்கிரம் போய் குளிச்சு முடிச்சிட்டு சுத்த பத்தமா வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை முடிச்சாகணும். போங்க. சரிண்ணே.